அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு ஹலால் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, ரொம்பவே ஈஸியான மேங்கோ குல்ஃபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்லயே வீட்லயே இருக்கிற 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாவே நம்ம குல்ஃபி செஞ்சிடலாம். குல்ஃபி செய்ய நான் இன்னைக்கு ஃபுல்லா பழுத்த ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பெருசா எடுத்துக்கோங்க. அப்படி சின்னதா இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள பல்பெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பூன் வச்சு ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி டைரெக்டாக ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. இது செய்ய ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம், பீட்டர்னு எதுவுமே தேவையில்ல. வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார்லேயும் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போது எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 கப் போல் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், இல்லைனா சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 2 சிட்டிகை அளவு. ஏலக்காய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கணும். இப்போது அந்த பேஸ்ட்டை நான் 2 இந்த மாதிரி மக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குல்ஃபி செய்ய இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. எனக்கு இந்த குவான்டிட்டியில் மொத்தம் 2 கப் ஃபுல்லாக குல்ஃபி கிடச்சிச்சு. இப்போது இதுக்கு மேலே குட்டி குட்டியாக சாப் பண்ண மேங்கோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை எடுத்து சாப்பிடும்போது அந்த மேங்கோ வாயில் படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் ஆயில், பட்டர், ஆர்டிஃபிஷியல் கலர்னு எதுவுமே சேர்க்கல. அதனால பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடிக்கடி கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்குற குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு குட்டி சில்வர் ஃபாயிலை வச்சு மேலே கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது இது ஒரு 3 to 4 ஹார்ஸ் போல் ஃப்ரீசரில் இருக்கணும். 4 ஹார்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே டேஸ்டியான அழகான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.